ஹலோ ஆல், வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்ததை ஃபைனலாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே மீஷோவில் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோன்னா இமேஜ் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், வந்ததும் பார்த்தா சின்னதாக இருக்கும். இந்த பார்சலை பார்த்ததும் அப்படி தான் இருந்தது, என்னடா சின்னதாக இருக்குது, நம்ம பெரிய ஸ்டாண்டில் ஆர்டர் போட்டோன்னா. ஆனால் அந்த ஸ்டாண்டையே 2 ஆட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நட்டு போல்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவு ஹைட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஃபைனலாக வீட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஃபைனலாக வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வேலையெல்லாம் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதும் கையோட முடிச்சு வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டீஸ்க்கு வந்து காலையிலே பருப்பு குழம்பு வச்சுட்டேன். தோசையும் பருப்பு குழம்பும் வச்சு ஊட்டி விட்டு அனுப்பிட்டேன். எனக்கு வந்து பருப்பு குழம்பு கூட தோசை சாப்பிட பிடிக்காது, அதனால் பன்னீர் தோசை பண்ணிடலான்னு எண்ணெயில் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூடவே பன்னீரையும் கொஞ்சம் துருவி போட்டுட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி நல்லா மெத்தாக சுட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சு நெய் ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சேம் நம்ம கறி தோசை சாப்பிட்ற அதே ஃபீல் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.